வணக்கம். நமது கையலின் பார்வையில் பார்த்திங்கன்னா, சிறைக்கு சென்று வந்த நபர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார். ஆனாலும் அவருடைய கூட இருந்த நண்பர்கள் ஒரு 5 தொடர்ந்து அவருக்கு குரல் கொடுத்தாங்க. இன்றைக்கி அவர் சிறைத்துறையிலேருந்து வெளியில் மாலை மரியாதையோடு ஏன் இவரை இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்றத அவர்கிட்டையும் அவர் குழு டீம்லேயும் நம்ம கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் டீமில் 5 பேர், 5 பேரில் ராஜா சார் அடிக்கடி குழுவுங்களில் நீங்கள் பேசக்கூடிய பதிவுகள் எல்லாமே எடுத்து போடுவாங்க. ஒவ்வொருத்தரையும் அறிமுகம் பண்ணிக்கலாமா? ராஜானா உங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். அடுத்து உங்கள் பேர், நீங்கள் ஊர் சொல்லுங்களேன். தயாளன் செங்குன்றம். நீங்கள் ஐயா? காரனுடை. நீங்கள் ஐயா? பாலா ராயபுரம். ஆனால் நீங்கள்? அன்பு திருவற்றியூர். பரவாயில்ல, எல்லாருமே சென்னை வாசிகளை கரெக்டாக கையில் வச்சுருக்கீங்க. நன்றி. பியூ வெங்கடேசன் ஐயா அவர்கள் என்றாவே முகப்பேருன்னாவே அரசாங்கம் தான் நடுங்குன்னு பேர். நீதித்துறையவே ஒரு கலக்கி ஒரு மார்க்கமாக கொண்டு வந்துட்டீங்க. ஆனாலும் இன்றும் வரை நீங்கள் திரும்பவும் மனு எழுதி கொடுத்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம மக்களுக்கு நீங்கள் என்ன ஐயா மெயினாக சொல்ல வரீங்க? எதனால் உங்கள் ஆதங்கத்தை அவ்வளோ பகிரங்கமாக எழுத்துப்பூர்வமாகவும் நீதிமன்றத்துலேயும் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு நின்னீங்கல்ல, அது என்னங்கய்யா? மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உண்மைகளை சொல்லுங்கள். நாங்கள் கட் பண்ணாமல் தெளிவாக போடுறோம். கண்டிப்பாக நீதித்துறை சம்பந்தமான விஷயங்கள் வீடியோவை எடுத்து வெளியிட முன்வந்திருக்கும் தங்களது அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் தங்களுக்கும் முதலில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் ஏற்கனவே கூறியது போலவே நான் சொல்ல வரும் அனைத்து விஷயங்களையும் எடிட் செய்யாமல் அப்படியே போட வேண்டும் என்று என் சார்பாக மறுபடியும் கேட்டுக்கொண்டு சொல்ல வருகிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் பொதுமக்கள் அனைவரிடமும் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீதித்துறையை சேர்ந்த, குறிப்பாக தமிழக நீதித்துறையை சேர்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கும் திரு M.M. சுந்தரேசன் போன்ற நீதிபதி ஆகியோர்கள் சில விஷயங்களில் பொதுமக்களுக்கு துரோகம் செய்வதாகவே நான் கருதுகிறேன். அந்த வகையில் அவர்கள் செய்த துரோகத்தை சுட்டிக்காட்ட சில அவதூறு வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த மாதிரி அவதூறு வார்த்தைகளை மறுபடியும் இங்கு உங்கள் பொதுமக்களாகிய நீதிபதிகளாகிய உண்மையான நீதிபதிகளாகிய உங்களுடைய கவனத்துக்கும் பார்வைக்கும் கொண்டு வருவதில் சில இடைஞ்சல்கள், தடங்கல்கள் இருப்பதாக நான் கருதினாலும் இதர நண்பர்கள் கருதினாலும் என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தினேன், நீதிபதிகளின் தவறான அணுகுமுறைகளை சுட்டிக்காட்ட என்பதை இங்கு அப்படியே குறிப்பிட விரும்புகிறேன். அதற்காக பொதுமக்களாகிய உங்களிடம் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக நீதித்துறையை சேர்ந்த நீதிபதிகள் அனைவரையும் மயிருக்கு சமம், ரவுடிகள், நாய்கள், பொறுக்கிகள், தேவடியா பசங்கள் என்று குறிப்பிட்டு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரியும் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ், நீதிபதி M.S. ரமேஷ், நீதிபதி சுந்தர் மோகன், உச்ச நீதிமன்றத்தில் பணிபுரியும் நீதிபதி M.M. சுந்தரேசன் ஆகியோருக்கு பதிவு தபாலில் அனுப்பியிருக்கிறேன். இதில் கடைசி வார்த்தையான தேவடியா பசங்கள் என்று குறிப்பிட்டதில் சிலர் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். இருந்தாலும் கூட அது சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் என்னை 6 மாத சிறைவாசத்துக்கு அனுப்பிய நீதிபதி M.S. ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் பலமுறை என்னிடம் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தியதற்கும் அந்த மாதிரி கடிதம் எழுதியதற்கும் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தினார்கள். நான் மன்னிப்பு கேட்க விரும்பவில்லை. மன்னிப்பு கேட்க மறுத்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று கூறினேன். அந்த வகையில் கூறியதற்கு அவர்கள் உண்மையிலேயே நான் கூறிய வார்த்தைகளுக்கு கற்பிப்பதைப் போலவே அளவு கடந்த வெறுப்பு கொண்டு நீதிபதி என்ற ஸ்தானத்திலிருந்து விலகி சில செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதில் முதல் செயல்பாடு, அவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிபதிகளே என்னை தண்டித்தது. அதாவது நான் யாரை திட்டியிருக்கிறேனோ, யாரை குறை சொல்லியிருக்கிறானோ அவர்களே நீதிபதிகளாக செயல்பட்டிருப்பது நான் அவர்களை தேவடியா பசங்கள் என்று குறிப்பிட்டதை உறுதிப்படுத்தி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். பொதுமக்களாகிய தாங்கள் இதை என்னுடைய பார்வையிலிருந்து சிந்தித்து பார்த்தீர்களானால் நீதிபதிகளுடைய அணுகுமுறைகளை பற்றி தெரிந்திருந்தாலும் நான் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மை என்பதும் எனக்கு
தங்கள் சார்பில் இப்பொழுது நண்பர்கள் சார்பில் பாராட்டு தெரிவிப்பதைப் போலவே நீங்களும் எனக்கு பெரிய விழா எடுத்து கொண்டாடுவீர்கள் என்று நம்புகிறேன். முக்கியமான 2 காரணங்களை குறிப்பிட்டு நான் நீதிபதிகளை அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் முதல் காரணம், சாத்தான்குளத்தில் 2020 ஜூன் மாதத்தில் சாத்தான்குளத்தில் 2 வியாபாரிகள், ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்ற 2 வியாபாரிகள் இறந்துவிட்டார்கள். அவர்களுடைய இறப்புக்கு காரணம் நீதித்துறையை சேர்ந்த அப்பொழுதைய சாத்தான்குளம் நீதித்துறை நடுவர் சரவணன் என்பவர் ஆகும். அத்தகைய சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து நீதிபதிகளுக்கும் இன்று வரையில் கிட்டத்தட்ட 30 கடிதங்கள் பதிவு தபால் அனுப்பியிருக்கிறேன். அதில் முதல் 15 கடிதங்களில் சாத்தான்குளம் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவரால் 2 பேர் இருந்தது போல மேலும் பல பேர் இறக்க சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர் மீது தவறு செய்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மற்ற நீதிபதிகளும் தவறு செய்தாலும் நமக்கு காப்பாற்றுவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களும் தவறுகள் செய்ய ஆரம்பித்து அவர்களாலும் பல பொதுமக்கள் மரணமடைய சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற ஒரு அருமையான வாதத்தை சுட்டி காட்டி 15 கடிதங்கள் எழுதினேன். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் அனைத்து நீதிபதிகளுக்கும். அது தவிர மின்னஞ்சல்களும் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோ 3 தலைமை நீதிபதிகளோ எந்தவித பதிலும் கொடுக்காமல் இருக்கும் பட்ச சூழ்நிலையில் பொதுமக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக பொதுமக்களில் ஒருவனாகிய நான் எனக்குள்ள கடமையை நிறைவேற்ற வேண்டி அத்தகைய நீதிபதிகளை சாத்தான்குளம் 2 பேர் மரணங்களுக்கு காரணமான மேஜிஸ்ட்ரேட் சரவணனை கொலை செய்ய போகிறேன் என்று 16வது கடிதம் எழுதியவுடன் என்னை புழல் 2 சிறையில் விசாரணை கைதியாக அடைத்தார்கள். 5.5 மாதங்கள். இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுமக்களாகிய தாங்கள் 16வது கொலை செய்ய போகிறேன் என்ற கடிதம் எழுதியவுடன் என்னை வீட்டுக்கு தேடி வந்து கைது செய்து சிறையில் அடைக்கும் நீதிபதிகளுக்கு முதலில் அனுப்பிய 15 கடிதங்களுக்கு ஏன் பதில் எழுத மனசு வரவில்லை? அப்படி என்று சிந்தித்து பார்த்தீர்களானால் நான் கூறிய தேவடியா பசங்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். 15 கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். அதாவது சாதாரண ஒரு இந்திய பிரஜை, சாதாரண ஒரு அரசு ஊழியன் எந்த ஒரு கடிதம் பொதுமக்களிடமிருந்து வந்தாலும் அத்தகைய கடிதத்துக்கு 1 மாதத்துக்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் 15 கடிதங்கள், சாதாரண கடிதம் அல்ல, 1 கடிதம் அல்ல, 2 கடிதம் அல்ல, 15 கடிதங்கள் அனுப்பியும் எந்தவித பதிலும் இல்லாமல் கொலை செய்ய போகிறேன் என்ற ஒரு கடிதம் எழுத தூண்டி அதன் பிறகு என்னை சிறையில் அடைத்த நீதிபதிகளை நான் எவ்வாறு நீதிபதிகள் என்று அழைக்க முடியும்? அதனால் தான் அவர்களை தேவடியா பசங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். ஐயா, மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறப்போ அது தவறாதானங்கயா இருக்கும். நல்ல அருமையான கேள்வி நீங்கள் கேட்டிருப்பது, பத்திரிகையாளராக நீங்கள் கேட்டிருப்பது மிகவும் அருமையான கேள்வி. இப்பொழுது அதாவது நீதிபதிகளுடைய செயல்பாடுகளை அவர்களுக்கு பதில் இந்த நீதிபதிகளை பற்றி 17/4/24 கடிதத்தில் அவ்வாறு எழுதி குறிப்பிட்டிருக்கிறேன். அத்தகைய கடிதத்துக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தர்மோகன் ஆகியோர் எனக்கு வீட்டுக்கே நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அதுக்கு தகுந்த விளக்கம் அளிக்கவில்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடிதம் எழுதினார்கள், நோட்டீஸ் அனுப்பினார்கள். அந்த நோட்டீஸுக்கு 14 பக்கத்தில் விளக்கம் அளித்திருக்கிறேன் 30/5/24 அன்று. அதில் ஒரு பாயிண்ட் என்ன வைத்திருக்கிறேன் என்றால், சாத்தான்குளம் மேஜிஸ்ட்ரேட் சரவணன் மீது நடவடிக்கை எடுத்து அதை எனக்கு தெரியப்படுத்தி அதன் பிறகு கொலை செய்ய போகிறேன் என்று கடிதம் எழுதி தூண்டி சிறையில் அடைத்ததற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டால் நானும் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று விளக்கம் அளித்திருந்தேன். ஆனால் அத்தகைய விளக்கத்தை மறைத்து அவர்கள் அந்த நோட்டீஸுக்கு நான் பதிலே அளிக்கவில்லை என்று பொய் சொல்லி மறுபடியும் அவர்கள் நான் கூறிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் கற்பிப்பதாக செயல்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன, அதில் இந்த 14 பக்கம் 30/5/24 நோட்டீஸில் பதில் மனுவில் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் என்றால், ஒரு பக்கத்தில் தேவடியா பசங்கள் என்று அழைத்ததை பொதுமக்களிடம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் கண்டிப்பாக வெங்கடேசன் அவ்வாறு கூறியது முற்றிலும் சரியானதே என்று 100% எனக்கு சாதகமாக ஓட்டளிப்பார்கள் என்று கூறியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் அப்போ அந்த நீதிபதி கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கல? மன்னிப்பு கேட்கவில்லை, இனிமேலும் கேட்க மாட்டேன். இது மன்னிப்பு நீங்கள் கேட்கல, தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. இது நீதிபதிக்கே ஒரு அவமானம் தானே. நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட இந்த பிரச்சனையை இதாக இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக ஆக்கி இது அவருடைய பதவிக்கும் வருங்கால
நீதிபதிகளுக்கு அவமானப்படுத்த விதத்தில் இப்போ இருக்குது. பத்தாததுக்கு தலைமை நீதிபதிக்கு வேறு நீங்கள் இப்போ கடிதம் எழுதியிருக்கீங்க. இப்போது இது நீங்கள் எதற்காக தலைமை நீதிபதிக்கு இந்த கடிதத்தை எழுதுனீங்க? ஏன்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நீங்கள் நிற்கிறீங்க, நான் உங்களை விடமாட்டேன்னு அவர் நிற்கிறாரு. இது காமனாக ஒரு ஹியூமன் பீயும் சண்டை தானே. ஆனால் இதை நீதித்துறையும் நீங்களும் தனிப்பட்ட முறையில் பண்ணுறது நியாயமா? ஹியூமன் பீயிங்க்கும் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கும் என்பது உங்களுடைய கூற்று தவறானது. ஹியூமன் பீயிங், நான் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங். ஆனால் நீதிபதி சாதாரண ஹியூமன் பீயிங் அல்ல. அரசியல் சட்டம் 226 கீழ் அதிகாரம் அளிக்கப்பட்ட, வானளாவிய அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு அரசு ஊழியர், அரசு அதிகாரி, கடவுள்கள் என்று போற்றப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் நீதிபதிகள். அவர்களை சாதாரண ஹியூமன் பீயிங் என்று சொல்லக்கூடாது. அவர்கள் எத்தகைய சூழ்நிலையும் சந்தித்து பொதுமக்களுக்கு இன்னல்கள், பொதுமக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையையும் தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறான நீதிபதிகள் சாத்தான்குளத்தில் 2 பேர் இறந்ததற்கும் மன்னிப்பு கேட்க சரியாக தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்று ஒரு நண்பர் என்னிடம் கூறியிருக்கிறார். அதாவது என்னவென்றால், சாத்தான்குளம் மரணங்களுக்கு காரணமான வழக்கில் குறுக்கு விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக. குறுக்கு விசாரணை நடைபெறவில்லை, ஏமாற்று விசாரணை தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த நீதிபதியிடம் கூறினேன். ஏனென்றால் சாத்தான்குளத்தில் காவல் நிலையத்தில் காவலர்கள் ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோரை அடித்து உதைத்தது சட்ட விதிமீறல். அதில் நான் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் செய்தது தவறு. ஆனால் அத்தகைய காவலர்களால் பாதிக்கப்பட்ட 2 நபர்களை சிறையில் அடைப்பதற்கு முன்பு காவலர்களால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கும் 2 நபர்களை மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தால் அவர்கள் பிழைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களை கொரோனாவுக்கு பயந்துகிட்டு முதல் மாடியில் இருந்தோ அல்லது அவருடைய பொறுப்பற்ற செயல்பாடுகளாலோ குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஜெயராஜ் பெனிக்ஸ் இதுவரையும் பார்க்காமலேயே சிறையில் அடைக்க கையெழுத்து போட்டதால் தான் அவர்கள் சிறையில் இறந்து விட்டார்கள். அவர்களை CRPC 71(1) படி குற்றம் சாட்டப்பட்டவர்களை நேரில் கண்டறிந்து அவர்களிடம் காவலர்கள் உங்களை துன்புறுத்தினார்களா, என்ன தவறு செய்தீர்கள், சிறையில் அடைத்தால் உங்களால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்ற முடியுமா என்று தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி சிறையில் அடைகள் காவலர்களால் தலைகீழாக தொங்குவிடப்பட்டு ஆசன வாயில் லத்தி நுழைத்து, அதாவது தமிழில் ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் சொல்கிறாங்க, கலீஜி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு மனிதர்களாகவே மதிக்காமல் சாதாரண ஒரு விலங்குகளாக மதித்து சித்திரவதை செய்திருக்கும் காவலர்களால் சித்திரவதை செய்யப்பட்ட நபர்களை நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கும், கடவுள் ஸ்தானத்தில் இருக்கும் மேஜிஸ்ட்ரேட் சரவணன் மருத்துவமனையில் சேர்த்திருந்தால் அவர்கள் பிழைத்திருப்பார்கள். அவ்வாறு மருத்துவமனையில் சேர்க்காததால் இறந்திருக்கிறார்கள். அவ்வாறான நிலையில் இப்பொழுது அவர்களுடைய விசாரணைக்கு அவர்களுடைய மரணங்களுக்கு விசாரணை நடத்துவது ஒரு டிராமா, நாடகம் என்றே நான் இன்றும் சொல்கிறேன். இத்தகைய நாடகங்களை கடந்த 4 வருடங்களாக 5 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை என்னால் நீதிபதிகள் ஸ்தானத்திலிருந்து மறுபடியும் வைத்து பார்க்க முடியவில்லை. இல்லை, நான் ஹியூமன் பீயிங் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இப்போது ஒரு நீதிபதியாக அவர் இருந்தாலும் அவரும் ஒரு சாதாரண மனிதன்தான். அதனால தான் நீங்கள் சொன்ன வார்த்தையை அவரால் தாங்கிக்க முடியாமல் இந்த அளவுக்கு இறங்கியிருக்காரு. அவர் ஒரு நீதிபதியாக தன்னுடைய பதவிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்துருந்தா உங்கள் மேலே இவ்வளோ காழ்ப்புணர்வு காட்டணும் அவசியமே இல்லையே. அதனால தான் அவர் ஒரு சாதாரண ஹியூமன் பீக்கும் ஒரு போராட்டக்கலை ஹியூமன் பீக்கும் நடந்த பிரச்சனையாக சொன்னேன். நீங்கள் அதை தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. நான் தவறாக புரிஞ்சுக்கல. அதாவது நீதிபதி ஹியூமன் பீயிங் இருக்கு, அவங்களும் மனிதர்கள் தானே. அவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் எதிராளி ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எதிராளி 6 வயது நபர் அல்ல. இல்லை, உங்கள் மனதளவில் தாக்கப்பட்ட விஷயம் ஜெயராஜும் பெனிக்ஸும் அனுபவித்த துன்பங்களோ அல்லது அரசு ரீதியான விசாரணைகள் சரியில்லை என்ற தாக்கமா, அல்லது நீங்கள் எந்த விதத்தில் இந்த அளவுக்கு எழுச்சியாக பேச காரணம் என்ன? ஜெயராஜ் பெனிக்ஸ் துன்புறுத்தப்பட்டதுக்கு மூல காரணமே நீதித்துறையை சேர்ந்த நீதிபதிகள் தான். காவலர்கள் அப்போ குற்றம் சாட்டுவது நேரடியாக நீதிபதிகளே குற்றம் சாட்டுகிறீர்களா? ஆமாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்ததற்கு மூல காரணமே நீதித்துறையினர் செய்த தவறுகள் தான். ஏனென்றால்
காவலர் எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்கும் போது அடித்து துன்புறுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதற்காக உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சட்ட விதிகளும் சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது பொதுவாக 199 காவல் நிலையங்களில் அத்தகைய சட்டங்களையும் தீர்ப்புகளையும் மீறி துன்புறுத்துகிறார்கள். அவ்வாறு துன்புறுத்துவதற்கு காவலர்களுக்கு அதிகாரம் கொடுப்பதே நீதித்துறையை சேர்ந்த நீதிபதிகள் தான். அவர்கள் காவலர்களால் துன்புறுத்தப்படுவதை வெளிக்கொண்டு வர வேண்டி அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முன்வந்திருந்தால் இத்தகைய சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம் நடந்திருக்காது. அவ்வாறான சூழ்நிலையிலேயே அவர்கள் நிலையிலிருந்தும் பொதுமக்கள் நிலையிலிருந்தும் சிந்தித்து 60 வயது முடியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் நான் என்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டியே நான் அத்தகைய கடிதங்களை எழுதியிருக்கிறேன், அவ்வாறு கூறியிருக்கிறேன், அவ்வாறு மறுபடியும் கூறியிருக்கிறேன். தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 13/11/24 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புதிய நீதிபதி திரு KR ஸ்ரீராம் ஆகிய அவருக்கு சமீபத்தில் 13/11/24 அன்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். சாத்தான்குளத்தில் மரணம் அடைந்ததற்கு மூல காரணமே நீதித்துறையை சேர்ந்த நீதிபதிகள் தான். அத்தகைய நீதிபதிகள் செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்றால் சாத்தான்குளம் மேஜிஸ்ட்ரேட் சரவணன் மீது நடவடிக்கை எடுத்து அதை எனக்கு தெரியப்படுத்தி அந்த 30/5/24 பதில் மனுவில், அதாவது 142/2020 வழக்கில் பதில் மனுவில் நான் வைத்துள்ள கோரிக்கையான மேஜிஸ்ட்ரேட் சரவணன் மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு தெரியப்படுத்த பிறகு என்னிடம் நீதிபதிகள் மன்னிப்பு கேட்டால் நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன் என்று கூறியதை அலட்சியப்படுத்தி என்னை தண்டித்து உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் 2021 ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்தது 2020 ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்ததுக்கு மூல காரணமான மேஜிஸ்ட்ரேட் சரவணன் மீது நடவடிக்கை எடுத்து அதை எனக்கு தெரியப்படுத்திய பிறகு கொலை செய்ய போகிறேன் என்று கடிதம் எழுத தூண்டி என்னை சிறையில் அடைத்த தங்களுக்கு கீழான நீதிபதிகள் சார்பில் தாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஐயா ஒரு நிமிஷம் கொலை செய்ய பார்த்தார்களா? ஒரே ஒரு நிமிஷம் மக்களே, இப்போது நம்ம சாதாரணமாக பார்க்க வந்தோம். இது அடுத்த கட்டமாக கொலை செய்யும் நிகழ்வு வருகிறது. மீண்டும் சந்திப்போம். இதை தொடர்ந்து அனைவரும் காத்து கொண்டிருங்கள். மீண்டும் சந்திப்போம்.